நீங்க நினைத்ததும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். இதை பத்தி நான் பல வீடியோ போட்டிருந்தாலும் பல பேர் பல டவுட்ஸ்ல கமெண்ட்ல கேட்டிருக்கிறீங்க. அது விளக்கம் கூறுறதுக்கான தான் திரும்பவும் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட வந்திருக்கிறேன். எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, நான் அந்த காலையில எந்திரிச்ச உடனே என்னடா பண்ணிட்டு திருப்பி தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. எல்லாரையும் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் எந்திரிங்கன்றது நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது வாங்கன்றது ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நான் தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரம்ம முகூர்த்தன்றது ஆக்சுவலாக ரிஷிகள் முனிவர்கள்லாம் செய்யக்கூடியது, காலங்காலமாக செய்யக்கூடிய டைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அது 2:50லேருந்து 3:50க்குள்ளே அவங்க பண்ணுற டைம். அதில் நம்ம பண்ண முடியுமான்றது நம்மள மாதிரி மனிதர்களுக்கு வந்து கஷ்டம். அதனால தான் சொல்கிறது, அந்த ஒரு 4 இந்த 3:30 மணிக்கு மேலே 4, 4:30, 5, 5:30க்குள்ளே பண்ண சொல்கிறாங்க. உங்கள் பாடியில் வந்து என்னென்னா அந்த பிரபஞ்சத்தை வந்து அந்த நேரம் தான் விழிக்கிற நேரம். சந்திரன் கீழே போயிட்டு பூமி எந்திரிக்கிற நேரம், அந்த விழிக்கிற நேரத்தை தான் அந்த பிரம்மம், அந்த உலகத்துக்கே அந்த நேரம் தான் ஒரு காலமா மாறுதுன்றாங்க. தினம் தினம் வரக்கூடிய நேரம். ஆனா அந்த 2:50லேருந்து 3:50ன்றது அந்த ரிஷிகள் ஞானிகள் பண்ணி அது அடைஞ்ச இதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்குள்ள போறதுன்றது காலம் கடந்து பல விஷயங்கள் ஜென்மம் பண்ணவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் வரும்ன்றாங்க. நம்ம இப்ப சாதாரண மனிதர்கள், நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாமல் நம்மளும் வாழணும், பக்கத்தில் இருக்கவங்க வாழணும், நம்ம குடும்பம் வாழணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல நம்மளே பார்த்துக்கணும், அடுத்தது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்கடுத்து நம்மளை தெருவை பார்த்துக்கலாம். தெருவை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஊர் உலகத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த தாற்பயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற நேரத்தை தான் அது கொடுக்குது. சில பேருக்கு சொல்லலாம், எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேற தேவைன்ற நேரத்தில் நீங்க அதை தேடுவீங்க. இன்னொன்னு தாற்பயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்ன்றது இறைவன் கொடுத்த ஒரு வரம். இதுல வந்து இந்த மதம் அந்த மதம் நான் சொல்லல. இறைவன்றது எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடியது. காலையில வெள்ளனை எந்திரிங்கன்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய நூல்கள்ல அவங்க கூட கடைப்பிடிக்கிற ஒரு விஷயங்கள். அப்ப அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இருந்தால் நிச்சயமா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த தாற்பயம் நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு அது நடக்குதுன்னா நான் அதை உணர்றேன், அதை நான் கடைப்பிடிக்கிறனால எனக்கு நடக்குது. இப்போ எல்லா விஷயத்துலையும் எனக்கு வந்து எப்படி பாசிட்டிவா இப்போ இந்த வெள்ளை கலர் ஷர்ட் நான் போட்டிருக்க ஒரு ரீசனே என்னன்னா, நம்ம மனசு தூய்மையா ஆகிறதுக்கு வழியாகிறது தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்றது விஷயங்கள். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு பூனை இருக்கு, உங்க வீட்டில் சுத்திட்டே இருக்கு. திடீர்னு கதவை திறந்தீங்கன்னா உங்களை பார்த்த ஜோர்ல ஓடும். பூனையோ நாயோ காக்காவோ எதா இருந்தாலும் அது என்னன்னா தன்னைய காப்பாத்துக்கணும்ன்ற நினைப்புல அது ஓடும். மனசு அப்படிதான். மனசுக்குள்ள நீங்க வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் நீங்க பண்ணும்போது உங்க மனசுல இருந்து பல விஷயங்கள் ஓடுன்றாங்க. அதை தேவையில்லாத விட்டுறணும், சில தேவையில்லாத தேவை உள்ளதை நம்ம வச்சுக்கணும்ன்றது தான் அது பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு நீங்க ஒரு ஆசிரியரோ ஒரு குருமார்களை தேடணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெனிஃபிட், நீங்களே உணர்ந்து நீங்களே கத்துக்கிட்டு நடக்கிறது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். எல்லா விஷயத்துக்கும் குருமார்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு கயர்ல கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மலையில சில பேர்லாம் சாகசம் பண்ணுவாங்க. அந்த சாகசம் பண்றது வந்து கூட இருந்து யாரும் கத்து தர முடியாது. நீங்களா தான் அந்த கயர்ல ஏறி உங்களுக்கு ஒரு கம்பு மாதிரி கொடுப்பாங்க, நடந்து நீங்க போவீங்க. அதை கத்துக்கிறதுக்கு நீங்க மொத்தம் தான் பண்ண முடியும், தனி ஆள் மொத்தம் தான் கத்துக்கவே முடியும். அது மாதிரி இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு நீங்க மாத்திரம் தான் பண்ண முடியும். சரி, நீங்க கேட்ட கேள்வியில என்னன்னா, காலையில நான் பண்றேன் ஆனா எனக்கு தூக்கம் வந்துருது. 15 நாள் பண்ணேன், 14 நாள் பண்ணேன், எனக்கு தூக்கம் வந்துருது. தூங்கவா வேணாமான்னு நீங்க கேக்குறீங்க. என்னை கேட்டா தூங்க கூடாது. ஆனா மனசும் உங்க வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல வந்தா நீங்க தூங்குங்க. வேற வழியில தூங்குனா மொத்தம் இந்த பாடி ரெஸ்ட் கொடுத்தாதான் சில விஷயங்கள்லாம் ஏங்க முடியும்.
முடியும். ஆனா உங்களால ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு உங்களால பண்ண முடியலன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு, இப்ப நான் காலையில நீங்க எந்திரிச்சு அந்த 4:45 நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு 4:45 நான் உட்கார்ந்து அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு என் வாக்கிங் முடிச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் பண்ணி நான் கழிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்றேன்னா அப்ப இப்ப எனக்கு ஏதாவது தூக்கம் வருதா? இல்ல. இப்ப டைம் ஆல்ரெடி 11:30 மார்னிங். அப்போ நான் எந்திரிச்ச டைம்ல இருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 7 hours ஆயிருக்கு. இன்னும் நான் எனர்ஜெட்டிக்கா இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு காரணம் ஷெட்யூல். இந்த டைம்ல நான் சாப்பிட்றது, இந்த டைம்ல நான் தூங்குறதுன்றது நான் கணக்குல வச்சிருக்கேன். நீங்க பாட்டு சொல்லலாங்க, என் வேலை அப்படி கிடையாது, நான் காலையில நான் 9 மணிக்கு போனேன்னா நைட்டு 10 மணி ஆகுது. அப்போ உங்களோட அது என்ன டைம்ல நீங்க இருக்கிறீங்க, உங்க பாடியோட ரெஸ்ட் என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவங்க உங்களோட ஒர்க் ஷெட்யூலை நீங்க மாத்தி சில விஷயங்கள் பண்ணா மாத்திரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியும். ஏன்னா பாடிக்கு ரெஸ்ட்ன்றது 7 to 8 hours கண்டிப்பாக தேவை. நீங்க ஒரு 9 மணிக்கு நீங்க படுத்தா மாத்திரம்தான் அந்த 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியும். 9ல 10க்குள்ள நீங்க படுக்கிறது, வீட்டுக்கு வரதே 10, நான் சாப்பிட்டு படுக்கிறதே 11னா கஷ்டம். அப்ப உங்க ஒர்க்கை நீங்க ஷெட்யூல் மாத்தி சில விஷயங்களை நீங்க மாத்தினா மாத்திரம்தான் அந்த டைம்குள்ள போக முடியும். எடுத்தோனே யாரையும் அந்த 4:30 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்ல வரல. நான் ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன்னா, உங்கள் டைம் ஷெட்யூலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு படுக்கிற டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 6:45, அதுக்கடுத்து 6:30, அதுக்கப்புறம் 6. இதெல்லாம் 3 நாளாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா 7 மணிலேருந்து ஒரு 3 நாளாக எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் 6:45 அலாரம் வைக்கிறது, அதுக்கப்புறம் 6:30, அதுக்கப்புறம் 6:15, அதுக்கடுத்து 6. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் ஒரு 21 நாள் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காவே அலாரம் வைக்காம உங்களால அந்த 4:45 வந்துருங்க. ஏன்னா நீங்க எந்திரிக்க டைமை ஃபிக்ஸ் பண்ணும் போது உங்க பாடி கண்டிஷன் எனர்ஜி ஃபுல்லா ஸ்டோர் ஆகி இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாமே நடக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ட்ரைன் ஆகுறது எனக்கு எப்ப திரும்ப ஃபீல் ஆகும்னா, அந்த சாயந்தரம் 6:30-7 மணிக்கு ட்ரைன் ஆகுறது நல்லாவே ஃபீல் ஆகும். சாப்பிட்டா படுக்கலாம் அப்படின்றதோ எனக்கு ஃபீல்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது, அந்த 7:30 மணிக்கு முன்னாடி நான் சாப்பிடும் போது கரெக்டா 9 மணிக்கு நான் பெட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா இருக்கும். இந்த 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் சாப்பிடுவேன், 9 மணிக்கு உள்ள போயிடுவேன். ஏன்னா 6:30 மணிக்கு சாப்பிட சொல்றாங்க. ஆனா என் கண்டிஷன், என்னோட வீட்டோட சூழ்நிலை, என் வைஃப் வேலையை விட்டு வர்றது எல்லாமே நம்ம பாக்குறது அந்த 7:30 மணிக்கு தான். இப்போ எனக்கு சமைக்க தெரிஞ்சாலும் நான் சமைச்சாலும் வைஃப் அவங்க ஆசைப்பட்டு பண்றதுனால அந்த டைம்ல நான் டைம் கொடுக்குறேன். அப்போ அவங்க ஏன்னா ஒத்துழைக்கணும். நம்ம சில விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியாது, எல்லாமே எனக்கு நானே நான் பண்ணிக்க கூடாது. அவங்க ஆசைகள் இருக்கு, அதையும் நம்ம நிறைவேற்றணும். அப்போ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே எடுத்துக்கணும்னால நான் ஷெட்யூல் பண்ணி என்னோட வாழ்க்கையில வாழ்றேன். யார் யாரெல்லாம் லைஃப்ல ஷெட்யூல் போட்டு வாழ்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் வரும். இப்ப வேணா பாக்குறதுக்கு கஷ்டம் வேணா இருக்கலாம், எதுவுமே கிடைக்கல, என்னங்க நீங்க சொல்றீங்க, நான் காலையில எந்திரிச்சிட்டேன், மெடிடேஷன் பண்ணிட்டேன், வாக்கிங் பண்ணிட்டேன், எழுதிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இது எனக்காண்டி நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காண்டி அதை நான் சொல்றேன். இது என்னோடது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், ஒரு அட்வைஸ் கூட நான் சொல்ல வரல, ஐடியா. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நடக்கும்ன்றத நான் சொல்றேன். அதுக்கு நீங்க சந்தோஷமா எடுத்து நிதானமா உங்களோடது எல்லாமே ஷெட்யூல் பண்ணி நீங்க பண்ணா மாத்திரம்தான், உங்களே உணர்ந்து ஆசையா பண்ணீங்களா மாத்திரம்தான் இது நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களை யாரும் தெரிஞ்சக்கூடிய டைம் அங்க உங்களுக்குள்ள இருக்கிற அதுல சொல்லக்கூடிய கர்ம வினை சில விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நிறைய அஸ்ட்ராலஜி, நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்றது ரொம்ப ரிலீஜியனா போறாங்க, நான் அதுக்குள்ள எல்லாம் போல. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா தீய பழக்கங்களும் நல்ல எண்ணங்களும் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது உணர்த்துற நேரம் அது. உங்களை அந்த நேரத்துல யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க, இந்த பிரபஞ்சம் மாத்திரம் முழிச்சிருக்கும். அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றாங்க, அல்ட்ரா ரேஸ்ன்றாங்க, இந்த எல்லாமே அந்த எனர்ஜி வேகமா இருக்குன்றாங்க. அப்ப உங்க மூச்சு காத்தும் உங்க உணர்வும் அதுல சேரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் வரும். உங்க எண்ண ஓட்டங்களை நிறுத்தி நிதானமாக ஆல்பா பீட்டான்னு வாங்க, இப்படி ஏறி இறங்கின்னு போறது, இப்படி ரேஸ் போகும். அந்த ஆல்பா பீட்டால இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரே சமநிலை வச்சு உங்களோட ஆசை பாசங்களை நிறைவேற்றக்கூடிய நேரம் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். இதுல ஒண்ணு பாசிட்டிவா நினைச்சு பாருங்க, நடந்தே தீரும். நெகட்டிவான விஷயங்கள் யாரும் வரமாட்டாங்க. பண்றவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் உகந்ததா அமையும் அமையாது, அந்த வழியும் கொடுக்காது. ஆனா
பாசிட்டிவா நல் விஷயங்களை நினைக்க பாருங்க. ரெண்டாவது, பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க செய்யறது வந்து மெயினான விஷயம் நான் சொல்றது, மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்க. நான் சொல்றேன் மெடிடேஷன்னா மூச்சு விடுறது அந்த மாதிரி எதுவுமே நான் பெருசாக நான் சொல்ல வரல, தெளிவாக இதில் நான் சொல்கிறேன். உங்கள் பேக் போன் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் உட்காரத்துக்கு பாருங்கள். உங்கள் சக்கரான்னு சொல்கிறாங்க, 8 சக்கரா, அந்த நம்ம பாடி ஃபுல்லாக சக்கரா அங்கங்கே இருக்குது, நம்ம படத்தின்லாம் பார்த்துருப்போம். அந்த சக்கரான்றது சக்கரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நரம்புகள் வந்து ஒரு முடிச்சு போட்டு சில இடத்துல இருக்கும், பாடி அப்படி தான் இருக்கும். நம்ம நர்வ் சிஸ்டம் வந்து அங்கங்கே முடிச்சு போட்டு இருக்கிறது தான். அங்கத வந்து நம்ம கரெக்டா அதுக்கு பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தெளிவான தமிழ்ல சொல்லணும். அதுக்கு சக்தி கொடுக்கறது நம்ம கொடுத்தோம்னா நம்ம மனமும் உடம்பும் தெளிவா இருக்கும்ன்றாங்க. அப்ப அதற்கு வந்து மெடிடேஷன் பண்ணாமது தான் நடக்கும். அதுக்கு தேவையானது வந்து அந்த காலையில பெஸ்ட் டைம்ன்றது என்ன, நீங்களாம் திருப்பி எல்லாரும் கேட்கிற ஒரே விஷயம் டைம் வந்து நீங்க கேட்கறது. நிறைய பேர் பார்த்தா 3 மணிக்கு எந்திரிச்சு விளக்கு ஏத்துறவங்க ஹேபிட்ஸ் வச்சிருப்பாங்க. சில லேடிஸ் வீட்டுல பண்ணுவாங்க, எந்திரிச்சு விளக்கு ஏத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு படுத்துருவாங்க. அது தப்பே கிடையாது. சில பேர் வீட்டுல பார்த்தா அந்த 3:30-4 மணிக்கு மேல பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி 5:30 மணிக்குள்ள சமைச்சே முடிப்பாங்க. அப்ப அவங்க இதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அவங்க சந்தோஷமா ஆனந்தமா பண்ற ஒரு விஷயம், சாப்பாட்டு வழியில நல்ல சுவையாகவும் கிடைக்கிற சில விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அது நிறைய, அது இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் எல்லா இடத்துலயும் நடக்குது. சில பேர் பார்த்தா அந்த 5:30 மணிக்கு பண்றாங்க. அவங்கவுங்க பாடி கண்டிஷன், அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன்ல, அவங்கவுங்க ஏஜ் கிரைட்டீரியால ஏத்த மாதிரி பண்றாங்க. உதாரணமா சொல்லணும்னா, இப்போ எனக்கு நிறைய விஷயம் வந்து பிடிக்காத விஷயங்கள் இருக்கு. வந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அதுல நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, சிலது நான் செய்யவும் மாட்டேன். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், அதை மாத்திரம் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்குள்ள வாங்கினது, படிச்சது, கேட்டது. ஏன்னா அந்த கெட்டது பண்ணோம்னா, அந்த கெட்டமான விஷயங்களை எடுத்து பண்ணும்போது எனக்கு என்ன பாதிப்பு வரும்ன்றது எனக்கு தெரியும்னால அதை நான் செய்யறதுக்கு இல்லை. எனக்கு கோபத்துல நிறைய விஷயங்களுக்கு வரலாம், கோபமான சில விஷயங்களுக்கு நான் செஞ்சிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். அதான நிதானமா என்னை பக்குவப்படுத்தினது அந்த டைம்ல, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது நான் எந்த கோபத்துல யோசிச்ச விஷயங்கள் கெட்ட விஷயம்ன்றதை எனக்கு உணர வச்சது அப்ப. டே நீ இப்படி இல்லடா, உன் கேரக்டர் இப்படி இல்ல, மனுஷனா பிறந்தா நம்ம வந்து தெளிவாகவும் நிதானமாகவும் யாருக்கும் கெடுதல் இல்லாம வாழ்ந்தா நிச்சயமா இந்த வாழ்க்கை நிதானம் சந்தோஷம் கிடைக்கும்ன்றாங்க. சந்தோஷம்னா காசு பணம், காரு பங்களா வீடு அப்படின்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. சந்தோஷம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கணும், ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கணும். எனக்கு ஆத்ம திருப்தின்னு பார்த்தா அடுத்தவங்களுக்கு ஏதாவது சொல்றது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றது. இது என் கூட இது சாதாரணமான வீடியோல நான் சொல்ல, என் கூட பழகணும் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்றது. ஆத்ம திருப்தியாக சில விஷயங்கள் சொல்றதுனாலதான் எனக்கு கால் பண்ணி நான் பேசுறாங்க, இதை பண்ணவா வேண்டாமா கரெக்டா. ஏன்னா என்கிட்ட கேட்கும் போது நான் வந்து அவங்க ஒரு தெளிவு இல்லாம இருக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையில் கிடைக்குது. சில பேர்லாம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி பத்தி உன்கிட்ட நான் கேட்கும்போது நீ தெளிவா சொல்றேன்னு. இதுக்காண்டி நான் பேக்ரவுண்ட்ல அதை பத்தி நான் படிச்சு வச்சிருக்கேன். அவங்க கேட்கிற கேள்விக்கு முன்னாடியே டெக்னாலஜிஸ் உதாரணம் மொபைல் வாங்குறது பத்தியோ கம்ப்யூட்டர் பத்தியோ பேசிக்காவே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்னால அதை அவங்க கேட்கும் போது என்னால டக்குன்னு சொல்ல முடியுது. சாஃப்ட்வேரை பத்தி கேட்கும் போது சொல்ல முடியுது, ஏன்னா அது பேசிக்காவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சில பேர்லாம் கேள்வி கேட்டா நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அவங்க பதில் சொல்லும் போது தெளிவா கிடைக்கிறதுனால உன்கிட்ட எது கேட்டாலும் கரெக்டா கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்றது எனக்கே தெரியும். ஏன்னா அவங்க கேட்கும் போது அந்த கேள்வி, அந்த நான் உதாரணமா மொபைல் வாங்கும் போதோ டிவி வாங்குறதோ இல்ல சாஃப்ட்வேர் சம்மதி பத்தி கேட்குதோ எலக்ட்ரானிக் சம்பந்தமா எதை கேட்டாலும் நான் சொல்றேன்னா அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இது போக சில பேர் ட்ரெஸ் எடுக்கிறது, சில பேர் வந்து லவ் ஃபெயிலியர், சில பேர் ஃபேமிலி இஷ்யூஸ், சில பேர் சொல்றத வந்து நான் சொல்றது காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர்த்துக்கு என்னால முடிஞ்சது அந்த கவுன்சிலிங் பண்றேன். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஆத்ம திருப்தியா நான் பண்றதுனால உங்களுக்கு சேருது. இதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்தது வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் தான். சின்ன வயசுல இருந்து நான் எந்திரிச்ச டைம் வந்து லேட்டா இருந்தாலும் கால நிறைவுல வந்து அந்த டைம்ல நான் முழிச்சு சில நேரம் பண்ணது, எனக்கு ரிசல்ட் தெரியாம பண்ணது, எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது தான் தெரிஞ்சது, ஓ இந்த டைம்ல எந்திரிச்சா இது கிடைக்குதுன்றது. எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப நம்ம சொல்ற கூட நான் இப்ப சொல்றது அத்தனையும் என்னால கிடையாது, அந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதோ சொல்லுது, அதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸ்ரீராம் இது சொல்லலை. என் பிரபஞ்சம் திருப்பி திருப்பி பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இதை நான் ஒரு 7வது வீடியோவா நான் போறதுக்கு காரணமே என்னன்னா, என்ன சொல்லுது, நான் உங்களுக்கு செய்யறேன். குடு, இந்த உலகத்துக்குன்னு ஏதோ கொடுக்க வராங்க. இப்ப நான் ஒன்னும் உங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் சொல்லலை. காலையில எந்திரிக்கிறத பத்தி ஒன்று சொல்றேன், அந்த பிரம்ம முகூர்த்த பெனிஃபிட்ஸை பத்தி சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆனந்தத்தை என்னைய முதல்ல என்ஜாய் பண்ண வச்சிருக்கேன். அந்த என்ஜாய் பண்ணதை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த வடிவத்தில், இந்த வீடியோ வடிவத்தில் இந்த நீங்க பார்க்கும்போது நீங்க இமேஜினேஷன் இதுல என்ன கிடைக்குதுன்னா, அந்த நேரத்துல காமா உட்கார்னால உங்களோட ஓட்டங்களை நிதானப்படுத்துது. நிதானப்படுத்தினதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு இமேஜினேஷன் வரும் உங்களோட. ஏன்னா அந்த டைம்ல உங்க பிரச்சனை தான் ஓடும், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே அங்க கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே கிடு 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 வண்டி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சாந்தமா அந்த மிஷின் அப்படியே ஆஃப் ஆகி நிதானமா நிற்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து அந்த டக்குன்னு வரும் பாருங்க. அந்த ஸ்பார்க் வரும்போது அந்த இமேஜினேஷன் வரும். அந்த இமேஜினேஷன் வரும்போது அந்த ப்ராசஸை நீங்க எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் அங்க கிடைக்கும். உங்களுக்கு சொல்யூஷன் அதே உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு தேவை 21 நாள்ல இருந்து 48 நாள். என்னை கேட்ட 48 days வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். எந்த நாளும் இதெல்லாம் வந்து நீங்க விடாம 48 நாள் கடுமையான விரதம் மாதிரி, கடுமையான ஒரு முனிவர் எப்படி தவம் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து இதுல வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நடக்கும். இதுல மெடிடேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கலாம், பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லலாம், நல் வார்த்தைகளை தான் சொல்லலாம். சில நேரம் வந்து சில பேர் ஓம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து நான்லாம் வந்து எனக்கு எப்படின்னா இஷ்ட தெய்வம்னு பார்த்தா எனக்கு 2 தெய்வங்கள் எனக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கிறது ராகவேந்திர, ஸ்ரீ ராகவேந்திர குருபாவன். அவரை எனக்கு பிடிக்கும். அவரை உருவத்தை நினைக்கும் போது எனக்கு ஆனந்தமும் சந்தோஷம் கிடைக்கும் போது அவரை நான் பார்த்துக்குவேன். இது 2வது, நான் என்னோட குலசாமியா இருக்கிற 18ஆம் வீடு, அதையும் என்னோடக்குள்ள நான் பார்க்கும்போது எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இது மாதிரி நீங்க முஸ்லீமோ நீங்க கிறிஸ்டினோ இல்ல புத்திசமோ எந்ததோ உங்களுக்குள்ள தெரியும். அதுல என்ன உருவத்தை எடுத்துக்கலாம். உங்க பெரியவங்களை நீங்க எடுத்துக்கலாம். சில பேர் அவங்க அப்பா அம்மா எடுத்துக்கலாம், சில பேர் அவங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள், சில பேர் வந்து உங்களோட ரீஜன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அந்த உருவ மாறுகள். இப்படி எதை வேணா நீங்க எடுத்துக்கிட்டு, ஏன்னா நான் இப்போ இது என்னடா இதை வந்து என் மதத்துல இந்துசம் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காது. நான் அதுல இருக்கிறேன், அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். தவிர இதுதான் கடைபிடிக்கணும்னு அண்டர்லைன்லாம் கிடையாது. எது வேணா பண்ணலாம். அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல மெடிடேஷன்ல நீங்க வந்து ஆனந்தமா நீங்க உட்காரும் போது நீங்க உங்களுக்கு எடுத்து நான் சொல்றேன் 48 நாள் வந்து தொடர்ந்து ஒரு 20 நிமிஷத்துல அரை மணி நேரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல நீங்க 4:30 மணிக்கு உட்காருவீங்க. நீங்க 5:30 மணிக்கு எந்திரிக்கிற வரைக்கும் உங்க டக்குன்னு நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. 1 மணி நேரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ஃபர்ஸ்ட் பண்ண மணிக்கு தான் கஷ்டமா இருக்கும். போக போக உங்களை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்க காலையில 10:30 மணிக்கு அனுபவிக்க முடியாது. ஆனா அந்த 4:30 to 5:30 மணிக்குள்ள நீங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல இதை டெய்லி பண்ணணும்ன்றது ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அடிக்ட் ஆகி மாதிரி ஆயிருவீங்க. எப்படி ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரியோ இந்த மெடிடேஷனுக்கு அடிக்ட் ஆகி நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தா உங்க ஹெல்த் ஃபுல்லாவே மாறுது. உங்க ஆர்கான் ஃபுல்லாவே எல்லாமே சேஞ்சஸ். உங்க பிரீத்திங் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைட்டா நிற்கும் போது அந்த சக்கராஸ் சொல்ற எல்லா இடத்துலயும் பவர் கொடுக்குது. அந்த பவர் கொடுக்கறதுனால என்னன்னா உங்களுக்கு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னா அந்த எனர்ஜி எனக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் நடந்தாலும் நான் கண்டினியூவா வீடியோ பண்றேன், ஷூட் பண்றேன், எடிட்டிங் பண்றேன், எல்லாமே பண்றேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் உணர்றது அந்த காலையில எந்திரிக்கிறது. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தாலும் அதை திருப்பி ஓவர் கம் வரத்துக்கும் நான் பாசிட்டிவா பேசுறதுக்கும் என் எண்ணத்தை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கும் எனக்குள்ள இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கிற பல கோபங்கள், போன வருஷம் நீங்க பேசும்போது இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பேசியிருந்தீங்கன்னா எனக்குள்ள இருந்த கோபங்கள், எனக்குள்ள இருந்த வெறுப்பு, எனக்குள்ள இருந்த இது எப்படியாவது இது பண்ணணும்னு நினைச்ச சில விஷயங்களை இன்னைக்கு அதை நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது போதும், இதுல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, யாரையும் எதையும் பண்ண வேண்டாம், அதை தான் அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க பார்த்துக்குவாங்கன்ற நிலைக்கு நான் வந்துட்டேன். இப்ப என்னோட நிலைமை என்ன இருக்குன்னா ஒரு வண்டியில போனாலும் யாராவது ரொம்ப ஆர்ஷா பண்ணிருந்தாலும் முன்னாடி கோவம் வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா காமா போகணும்னு மாத்திரம் தான் தோணுது. வார்த்தையா எதுவுமே பண்ண தோணல, அவங்கள பத்தி நினைக்கவும் தோணல, அதை ஏண்டா நடந்து நிக்கல. நான் காமா நிக்கும் போது என்னை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிடுற மாதிரி இருக்கு. சில நேரம் சாரின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சில பேர் என்னை பார்க்கும் போது ஒரு பளிச்சுன்னு இருக்கு, என்ன பண்றீங்கன்னு கேட்கறது காரணமே அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சதுனால தான்.
தான். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா 48 டேஸ் சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இந்த சேலஞ்சை அச்சீவ் பண்ண பாருங்க. வெறும் 48 நாள் ஐயப்பொங்கல் போறது இந்த சீசன்ல மாதிரி நீங்க ஒரு 48 நாள் அதுக்கு இந்த ஏஜோ அந்த ஏஜோ இந்த சில லேடிஸ்லாம் கேட்கறது எனக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட்ல அவங்க பீரியட் ஆஃப் டைம்ல இதெல்லாம் பண்ணலாமா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவை 48 நாள் எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் நீங்க எந்திரிக்கிறது தான். நீங்க எந்திரிச்சு அதில் உட்கார்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பிரம்ம முகூர்த்தத்தில். இது தயவு செய்து திருப்பி கையெடுத்து கேட்கிறேன், பண்ணுங்கன்றத உங்களை மனதார கேட்கிறேன். ஏன்னா இவ்வளோ கெஞ்சி நான் கேட்கிறேன்னா அந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்றது வார்த்தையா நான் சொல்றதோட அவங்கவுங்க இண்டிவிஜுவலா உணர்ந்தா மாத்திரம்தான் புரிய வரும். அதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். இது நீங்க பணம் கேட்டாலும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னாலும் அதுல நடக்கும். கல்யாணம் ஆகும்னாலும் நடக்கும். உங்க வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும். முக்கியமா நான் சொல்றது பல சகோதரிகளுக்கு அந்த குழந்தை வரம்ன்றது பல பேர் பிரச்சனையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரும். அந்த நேரத்தில் உங்க டாக்டர் என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், உங்களுக்கு இல்ல ஆமா அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு ஒண்ணுது. அந்த பாடியை மாறுறதுக்கு இறைவன் கொடுத்த அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்ததை நம்ம மாத்துறதுக்கு ஒரே டைம். அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு நீங்க சுத்தமாக குளிச்சுட்டு நீங்க அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த லேடிஸ்க்கு மொத்தம் நான் சொல்றேன். ஏன் குளிக்க சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை இதுக்கு இருக்கிறதுனால அவங்க அதை குளிக்கணும். இதுல சுடுதண்ணி வச்சு குளிக்க கூடாது. ஒரு குளிர்ந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில மாத்திரம் தான் குளிக்கணும். குளிச்சுட்டு அவங்க அந்த இதை ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அந்த நேரத்துல குழந்தை இருக்கிற மாதிரி யோசிங்க. உங்களுக்குள்ள குழந்தை இருக்கு, கையில இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு பாக்குறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு பாருங்க. மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் கண்ணை திறந்து பண்ணாம கண்ணை மூடிட்டு நீங்க எனக்கு குழந்தை இருக்கு, என்கிட்ட சிரிக்குது, என்னை பாக்குது, அது சத்தம் கொடுக்குது, அழுக சத்தம் கேட்குது, எனக்கு எல்லாமே இருக்குன்றத அந்த பிஞ்சு விரல்ல இருந்து அந்த பிஞ்சு காலு அந்த உடம்பு அதை தொட்டு உணர்வுன்றத யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ரசாயன மாற்றங்கள் மனசுக்குள்ள அது சொல்லும் போது அந்த சப்கான் மைண்டு கேட்டுட்டே இருக்கும் போது இந்த பிரபஞ்சம் அந்த டைம்ல நீங்க கேட்கறத கொண்டு சேர்க்கறதுக்கு வழிவகுக்கும். அது என்னன்னா வழிவகுனா இது சக்தின்றது என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் சேஞ்ச், நம்மளுக்குள்ள இருக்கிற சில நெகட்டிவ் எனர்ஜி சில விஷயங்கள்லாம் நீங்கும் போது சில மாற்றங்கள் நடக்கும்ன்றாங்க. அதை தான் நான் செய்ய சொல்றேன். சகோதரிகள் அத்தனை பேரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு பல பேரோட கஷ்டத்துல மெயின் கஷ்டத்தை நான் பார்க்கறது அந்த கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தினால இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க ஒய்ஃபோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பல பேருக்கு இது தேவையானது இருக்கலாம், உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட சில பேருக்கு தேவையா இருக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுக்குன்றது 100% உறுதியா நான் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நடந்தே தீரும். நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அற்புதமான விஷயங்களே சேரும்ன்றத சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க.